ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ராஜபாண்டிங்கிறவர் வைகை நகர்லேருந்து அனுப்பியிருக்காரு. அன்புள்ள கண்ணாஜி அவர்களுக்கு வணக்கம். நான் காளி தெய்வத்தின் பக்தன். வீட்டில் காளி படத்தை வைத்து வணங்கலாமா? வீட்டில் உள்ளவர்கள் காளி படத்தை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது என சொல்கிறார்கள். வைத்து வணங்கலாமா கூடாதா என சொல்லவும் அப்படின்ட்டுருக்காரு. அதாவது நிறைய பேர் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளி படம், அனுமார் படம், ஐயப்பனுடைய படங்கள்லாம் வச்சு வழிபடக்கூடாது அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது வீட்டில் ஒரு தவறான செயல்கள் இல்லை ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த காளி படம் வச்சதுனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படிம்பாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தவறான கருத்துக்கள். காளி படம் வைக்கிறதுனால யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடாது, எந்த தவறான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பிறகு ஏன் அப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மனோபயம்தான் அது காரணம். ஏன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில தவறுகளை செய்துவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த காளி படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, அவங்கள மனசில் ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, அதை நம்ம தப்பு பண்ணிட்டோமே, காளி நம்மளை பார்க்குதே, நமக்கு எதுவும் செஞ்சிருமா அப்படின்னு அவங்க மனசால் நினைக்கும் போதே அவங்களுக்கு உடல் ரீதியான சில கோளாறுகள் வந்துவிடும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த காளி படம் வச்சதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனுமார் படம் வைக்க மாட்டாங்க சில பேர் வீட்டில் ஏன்னா அவர் பிரம்மச்சாரி, பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அனுமார் படத்தை வச்சு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியதுக்கு இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் எதுவுமே கிடையாது. காளி தெய்வம் அப்படிங்கிறது மக்களை காப்பாற்ற வந்த ஒரு தெய்வம் தான். அதை நம்ம வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது, வணங்கினால் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், உடம்புல பாதிப்பை உண்டாக்கும் என்பது ஒரு தவறான கருத்து. நீங்கள் தாராளமாக காளி படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாம். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். குருமூர்த்தி என்பவர் தேவிப்பட்டினத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்காரு. ஓம் ஸ்ரீ கண்ணாஜி அவர்களுக்கு நமஸ்காரம். நானும் தங்களைப் போல் ஜோதிடம் பார்ப்பவன். ஜோதிடத்துறையில் நல்ல பெயர் புகழ் அடைய விரும்புகிறேன். தேடி வருபவர்களுக்கு நல்ல முறையில் பலன் சொல்லவும் விரும்புகிறேன். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து சொல்லவும் அப்படின்னு இருக்காரு. அதாவது ஜோதிடத்துறையில் பெயரும் புகழும் அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் படிப்பு அறிவு என்று சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. அதை தவிர நம்மளுடைய சுய ஞானம் என்று சொல்லக்கூடியது. அந்த சுய ஞானத்தை கொண்டு சில வகைகளை நாம கணித்து சொல்ல வேண்டும். அப்படி நம்ம சொல்லும் பொழுது அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்.